சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். ஏடிஜிபியை கைது செய்து சிறையில் அடையுங்கள் என்று அரசு அதிகாரிகள் தவறு செய்தால் என்ன ஆகும் என்ற செய்தியை சொல்ல வேண்டும் என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், எந்த வழக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள்? வணக்கம். அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தேனியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இதனால பெண் வீட்டார் திருவள்ளூர் அந்த இளைஞரை தேடி இருக்கிறாங்க. அப்போ அந்த இளைஞருடைய வீட்டில் இருந்த இளைஞருடைய சகோதரரை கடத்தி சென்று விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக அதாவது புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோருக்கு எதிராக இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குல ஏற்கனவே அந்த பெண்ணுடைய தந்தை, முன்னாள் காவல் பெண் அதிகாரி மகேஸ்வரி உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தன்னை காவல்துறையினர் கைது செய்யக்கூடும் என்பதால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்றைக்கு காலையில விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த கைது செய்யப்பட்ட 5 பேரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில இந்த கடத்தலில் ஜெகன்மூர்த்திக்கு பங்கு இருக்கிறது என்றும், அந்த கடத்தப்பட்ட அந்த சிறுவன் ஏடிஜிபி ஜெயராமன் காரில் திரும்ப கொண்டு விடப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏடிஜிபிக்கும் இந்த கடத்தலுக்கும் என்ன தொடர்பு என்பதை குறித்து ஜெகன்மூர்த்தியை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்பதால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி வேல்முருகன் இந்த பிற்பகல் ஜெகன்மூர்த்தியையும் ஏடிஜிபி ஜெயராமனையும் நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி வழக்குல இவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார்கள். அப்போது ஜெகன்மூர்த்தி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வாதிடும்போது கூலிப்படையினர் யாரும் இந்த கடத்தலில் ஈடுபடுத்தப்படவில்லை, கூலிப்படையினரை ஈடுபடுத்தியதாக காவல்துறை கூறுவது தவறு என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். அது மட்டுமல்லாமல் இந்த கடத்தலுக்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, காவல்துறையினர் உள்ள பிரச்சனை காரணமாக ஒரு அதிகாரியை சிக்க வைப்பதற்காக இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தை அவர் முன்வைத்தார். தொடர்ந்து நீதிபதி 2 ஜெகன்மூர்த்தியிடம் சொல்லும் போது எந்த தொகுதி எம்எல்ஏ நீங்கள், எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பினார். அதுக்கு ஜெகன்மூர்த்தி 70,000 வாக்காளர்கள் தனக்கு வாக்களித்ததாக குறிப்பிட்டார். தொடர்ந்து நீதிபதி கூறும்போது 70,000 பேர் வாக்களித்திருக்கக்கூடிய நிலையில அவருடைய குரலாக சட்டமன்றத்தில் நீங்கள் பேசித்தான் வாக்களித்திருக்கார்கள், ஆனா அதை மறந்து கட்ட பஞ்சாயத்து நடத்தத்தான் உங்களை வாக்களித்தார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள்.